ஒன்று அரசர்கள் அதிகாரம் 7. சாலமோனின் அரண்மனை. சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 ஆண்டுகள் ஆயின. அவர் லெபனானின் வனம் எனப்பட்ட மாளிகையையும் கட்டினார். அதன் நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். 4 வரிசையாக கேதுரு தூண்களை நிறுத்தி அவற்றின் மேல் கேதுரு விட்டங்களை பொருத்தி அம்மாளிகையை அவர் கட்டினார். வரிசைக்கு 15ஆக நின்ற 45 தூண்களின் மேல் அமைந்திருந்த அறைகள் கேதுரு மரங்களாலேயே மச்சு பாவப்பட்டிருந்தன. பலகணிகள் 3 வரிசையாக அமைந்திருந்தன. 3 வரிசைகளிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன. எல்லா கதவுகளும் கதவு நிலைகளும் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன. 3 வரிசையிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன. அவர் தூண் மண்டபம் ஒன்று கட்டினார். அதன் நீளம் 50 முழம், அகலம் 30 முழம். அதற்கு முன் தூண்களும் விதானமும் கொண்ட வேறொரு மண்டபமும் அவர் அமைத்தார். நீதி வழங்குவதற்கென அரியணை மண்டபம் ஒன்றையும் கட்டினார். அது நீதி மண்டபம் எனப்படும். அதன் தளம் முழுவதும் கேதுரு பலகைகளால் பாவப்பெற்றிருந்தன. இம்மண்டபத்திற்கு பின்புறம் இருந்த முற்றத்தில் அவர் குடியிருப்பதற்காக கட்டிய அரண்மனையும் அதே வேலைப்பாடு கொண்டதாய் இருந்தது. சாலமோன் தாம் மணந்து கொண்ட பார்வோனின் மகளுக்கென்று அம்மண்டபத்தை போன்ற ஒரு மாளிகையையும் கட்டினார். இவை அனைத்தும் அளவுக்கேற்ப இருபுறமும் வெட்டி செதுக்கிய விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டன. அடித்தளம் முதல் கூரை வரை, வெளிச்சுற்று முதல் பெருமுற்றம் வரை இவ்வாறே செய்யப்பட்டன. அடித்தளம் 10 8 முழ அரிய பெரிய கற்களால் ஆனது. அதன் மேல் அளவுக்கேற்ப செதுக்கப்பெற்ற தரமான கற்களும் கேதுரு பலகைகளும் பொருத்தப்பெற்றிருந்தன. பெருமுற்றத்தை சுற்றிலும் இருந்த சுவர்கள் 3 வரிசை செதுக்கப்பெற்ற கற்களாலும் 1 வரிசை கேதுரு கட்டைகளாலும் அமைக்கப்பெற்றிருந்தன. ஆண்டவரின் இல்லத்தில் உள்முற்றமும் கோவிலின் முன் மண்டபமும் அவ்வாறே அமைக்கப்பெற்றிருந்தன. சிறப்பு சிற்பி ஈராம். அரசர் சாலமோன் தீரியிலிருந்து ஈரானை வரவழைத்திருந்தார். இவர் நப்தலி குலத்தைச் சார்ந்த ஒரு கைம்பெண்ணின் மகன். இவர் தந்தை தீர் நகரத்தவர். வெண்கல வேலையில் கை தேர்ந்தவர். ஈராமும் எல்லா வகையான வெண்கல வேலையும் செய்யத்தக்க அறிவு கூர்மையும் நுண்ணறிவும் கைத்திறனும் கொண்டிருந்தார். இவர் அரசர் சாலமோனிடம் வந்து அவர் இட்ட வேலையை எல்லாம் செய்தார். 2 வெண்கலத் தூண்கள். அவர் 2 வெண்கலத் தூண்களை வார்த்தார். ஒவ்வொன்றின் உயரம் 18 முழம், சுற்றளவு 12 முழம். வெண்கல கன அளவு 4 விரற்கடை. அத்தூண்களின் உச்சியில் வைப்பதற்கென்று வெண்கலத்தால் 2 போதிகைகள் வார்த்தார். ஒவ்வொன்றின் உயரம் 5 முழம். அவர் அவ்விரு தூண்களின் மேல் இருந்த போதிகைகளுக்கென வலை பின்னல்களும் சங்கிலி தொங்கல்களும் 7 செய்தார். மேலும் அவர் 2 வரிசை மாதுளப்பழ வடிவங்கள் செய்து அவற்றை தூணின் உச்சியிலுள்ள போதிகையை சுற்றிலும் வலை பின்னல் மேல் 2 வரிசையாக அமைத்தார். மற்றதற்கும் அவ்வாறே செய்தார். முன் மண்டப தூண்களின் உச்சியில் இருந்த போதிகைகள் அல்லி மலர் வடிவாய் இருந்தன. அவற்றின் உயரம் 4 முழம். மேலும் தூண்களின் மேலுள்ள போதிகைகளின் பின்னல்களை ஒட்டி புடைத்திருந்த பகுதிகளைச் சுற்றிலும் தூணுக்கு 200 மாதுளம் பழ வடிவங்கள் 2 வரிசையில் இருந்தன. இவ்விரு தூண்களையும் தூயகத்திற்கு முன் மண்டபத்தின் முன் அவர் நாட்டினார். அவர் தென்புறம் நாட்டிய தூணுக்கு யாக்கின் என்றும் வடபுறம் நாட்டிய தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டார். தூண்களின் உச்சியில் அல்லி மலர் வேலைப்பாடு இருந்தது. இவ்வாறு தூண்களின் வேலைப்பாடு முடிவுற்றது. வார்ப்பு கடல். அவர் வார்ப்பு கடல் அமைத்தார். அது வட்ட வடிவமாயிருந்தது. அதன் விட்டம் 10 முழம், உயரம் 5 முழம், சுற்றளவு 30 முழம். அதன் விளிம்பை சுற்றிலும் கீழே முழத்திற்கு 10ஆக மொக்கு வடிவங்கள் செய்யப்பட்டிருந்தன. 2 வரிசையில் இருந்த மொக்குகளும் அந்த வார்ப்பு கடலோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தன. அது 12 காளை வடிவங்களின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அவற்றுள் 3 வடக்கையும் 3 மேற்கையும் 3 தெற்கையும் 3 கிழக்கையும் நோக்கியிருந்தன. அவற்றின் மேல் வார்ப்பு கடல் வைக்கப்பட்டிருந்தது. அவற்றின் பின்புறங்கள் உள்நோக்கி இருந்தன. வார்ப்பு கடலின் கன அளவு 4 விரற்கடை.
அதன் விளிம்பு பானையின் விளிம்பைப் போலவும் அல்லி மலரைப் போலவும் விரிந்து இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் கொள்ளும். வெண்கல தள்ளுவண்டிகள். மேலும் அவர் 10 வெண்கல தள்ளுவண்டிகளை செய்தார். ஒவ்வொரு வண்டியும் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமும் கொண்டது. வண்டிகளின் அமைப்பு பின்வருமாறு. அவற்றுக்கு குறுக்கு கம்பிகள் இருந்தன. அவை சட்டங்களின் மேல் இணைக்கப்பட்டிருந்தன. சட்டங்களில் இணைக்கப்பட்டிருந்த கம்பிகளின் மேல் சிங்கங்கள், காளைகள், கெருபுகள் ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன. சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் மேலும் கீழும் சட்டங்களின் மேல் கைவினை தோரணங்கள் இருந்தன. ஒவ்வொரு வண்டிக்கும் 4 வெண்கல சக்கரங்களும் வெண்கல அச்சுகளும் அதன் 4 மூலைகளிலும் தொட்டியை தாங்க 4 முட்டுகளும் இருந்தன. அந்த முட்டுகள் ஒவ்வொன்றைச் சுற்றிலும் தோரணங்கள் பதிக்கப்பெற்றிருந்தன. அதன் வாய்ப்பகுதி ஒரு வளையத்தினுள் 1 முழ உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அது வட்டமாகவும் 1.5 முழ ஆழம் உடையதாகவும் ஒரு தாங்கியைப் போல் செய்யப்பட்டிருந்தது. வாய்ப்பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தன. அதன் குறுக்கு கம்பிகள் வட்டமாக இல்லாமல் சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தன. 4 சக்கரங்களும் குறுக்கு கம்பிகளின் கீழே இருந்தன. சக்கரங்களின் அச்சுகள் வண்டியுடன் ஒரே வார்ப்பாக இருந்தன. சக்கரங்களின் உயரம் 1.5 முழம். சக்கரங்கள் தேர் சக்கரங்கள் போல் செய்யப்பட்டிருந்தன. அவற்றின் அச்சுகள், வட்டைகள், ஆரக்கால்கள், குடங்கள் ஆகியவை வார்ப்பால் ஆனவை. வண்டியின் 4 மூலையிலும் 4 பிடிகள் இருந்தன. அவையும் வண்டியும் ஒரே வார்ப்பாய் இருந்தன. ஒவ்வொரு வண்டியின் மேற்பகுதியிலும் 1/2 முழ உயரமான வட்ட விளிம்பு இருந்தது. வண்டியின் மேற்பகுதியில் அதன் பிடிகளும் குறுக்கு கம்பிகளும் ஒரே வார்ப்பாய் இருந்தன. அதன் பிடிகள், குறுக்கு கம்பிகள் ஆகியவற்றின் மேல் கெருபுகள், சிங்கங்கள், ஈச்ச மரங்கள் ஆகியவற்றை அவற்றிற்குரிய இடத்தில் சுற்றுத் தோரணங்களோடு அவர் செதுக்கினார். இவ்வாறு 10 வண்டிகள் செய்தார். இதே முறையில் 10 வண்டிகளையும் அவர் செய்தார். அவை யாவும் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வடிவமும் கொண்டவையாய் இருந்தன. அவர் 10 வெண்கல தொட்டிகளை செய்தார். ஒவ்வொரு தொட்டியும் 40 குடம் கொள்ளும். ஒவ்வொன்றின் அகலமும் 4 முழம். வண்டிக்கு ஒரு தொட்டியாக 10 வண்டிகளிலும் தொட்டிகள் இருந்தன. அவர் 5 வண்டிகளை கோவிலின் தென்புறத்திலும் 5 வண்டிகளை கோவிலின் வடபுறத்திலும் நிறுத்தினார். ஆனால் வார்ப்பு கடலை தென்கிழக்கு மூலையில் வைத்தார். திருக்கோவிலுக்கான பொருள்களின் பட்டியல். பின்னர் கொப்பரைகள், கரண்டிகள், கிண்ணங்கள் ஆகியவற்றை ஈராம் செய்தார். ஆண்டவரின் இல்லத்திற்காக அரசர் சாலமோன் பணித்தபடி ஈராம் செய்து முடித்த அனைத்து பணிகள். 2 தூண்கள், தூண்களின் உச்சியில் வைக்க 2 கிண்ண போதிகைகள், அவற்றை மூட 2 வலை பின்னல்கள், 400 மாதுளம்பழ வடிவங்கள். இவை ஒவ்வொரு வலை பின்னலுக்கும் 2 வரிசையாக அமைக்கப்பட்டு தூண்களின் உச்சியில் இருந்த கிண்ண போதிகைகளை மூடியிருந்தன. 10 வண்டிகள், அவற்றின் மேல் வைக்க 10 தொட்டிகள், வார்ப்பு கடல் 1, அதை தாங்க 12 காளை வடிவங்கள், கொப்பரைகள், கரண்டிகள், கிண்ணங்கள், அரசர் சாலமோன் கட்டளைப்படி ஆண்டவரின் இல்லத்திற்காக ஈராம் செய்த துணைக்கலன்கள் எல்லாம் பளபளக்கும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தன. அரசர் இவற்றை யோர்தானுக்கு அடுத்த சமவெளியில் சுக்கோத்துக்கும் சாரத்தானுக்கும் நடுவேயுள்ள களிமண் களத்தில் வார்ப்பித்தார். இந்த துணைக்கலன்கள் ஏராளமாயிருந்தமையால் சாலமோன் அவற்றை எடை பார்க்கவில்லை. வெண்கலத்தின் எடையும் கணிக்கப்படவில்லை. மேலும் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்காக பின்வரும் பொருள்கள் அனைத்தையும் செய்தார். பொன் பலிபீடம், திருமுன்னிலை அப்பத்திற்கான பொன் மேசை, கருவறையின் முன்னே தென்புறம் 5ம் வடபுறம் 5மாக வைக்க பசும் பொன் விளக்கு தண்டுகள், பொன்னால் ஆன மலர் வடிவங்கள், அகல்கள், குறடுகள், பசும் பொன்னால் ஆன மலர் குவளைகள், அணைப்பான்கள், கிண்ணங்கள், தட்டுகள், தீச்சட்டிகள், உட்கோவிலின் திரு தூயகத்தின் கதவுகளுக்கும் கோவிலின் தூயகத்தின் கதவுகளுக்கும் வேண்டிய பொன் முளைகள். இவ்வாறு அரசர் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்காக செய்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்தன. மேலும் சாலமோன் தம் தந்தை தாவீது அர்ப்பணித்திருந்த வெள்ளி, பொன், துணைக்கலன்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து
ஆண்டவரின் இல்லத்து கருவூலத்தில் வைத்தார்.